सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। अभेदिन सावयवस्य सत्य विचित्र रूपांतर दर्शकत्वं वदन्ति धीराः परिणाममस्याः वसुन्धराया इव सत्यसत्यम् अभेदिनः सावयवस्य सत्य विचित्र रूपांतर दर्शकत्वं वदन्ति धीराः परिणामम् என்னங்கிறத பரிணாமத்தினுடைய லட்சணம். இந்த பஞ்சதசியில ஒரு வாக்கியம் அதுதான் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. ததத்வதோன்யதா பிரதா விகாரயுக்திதீரிதா அதத்வதோன்யதா பிரதா விவர்த்தயுக்திதீரிதா இருக்கு. அப்படின்னா விகாரம்னு சொன்னா பரிணாமம், விவர்த்தம்னு பிரசித்தம். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்றார் அவர். அதுதான் இங்கேயும் சொல்றார். அபேதின சாவயவஸ்ய சத்திய விசித்திர ரூபாந்தர தரிசகத்துவம். அபேதினா அப்படின்னா அபேதம் இருக்கணும். காரியத்துக்கும் காரணத்துக்கும் அபேதம் இருக்கணும். இது ஒரு காரியம், ஒரு ப்ராடக்ட். காரியம் சொன்னா அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு. எல்லா காரணத்துக்கும் அபேதம் கிடையாது. ஒரு குடம் வச்சுக்கோங்க, பானை, கடம், அதுக்கு குலாலனும் காரணம், கண்டு சக்கராதிகளும் காரணம், மண்ணு காரணம். இதுல குலாலன் என்கிறவன் கர்த்தா, கண்டன் என்கிறது கரணம், சக்கராதிகள் கரணம். இப்படிதானே சொல்லுவோம். இதுல கர்த்தாவுக்கும் கரணத்துக்கும் ஒன்றும் அபேதம் கிடையாது. கர்த்தாவு வேற, காரியம் வேற, கரணம் வேற, காரியம் வேற. ஆனால் மிருத்துக்கும் கடத்துக்கும் அபேதம் இருக்கு. அதனால அபேதினஹா சொன்னார். இப்போ மிருத்தினுடைய பரிணாமம் கடம் சொல்லுவோம். மிருத்தினுடைய பரிணாமம் கடம். இந்த இடத்துல மிருத்து என்கிறது காரணம், அதுக்கு கடத்தோட அபேதம் இருக்கு. அதனால அபேதினஹான்னு போட்டிருக்காரு. அபேதம் உள்ள இடத்துல, அபேதம் இருக்கிற இடத்துல எந்த ஒரு காரணத்துக்கும் காரியத்தோட அபேதம் இருக்கோ அப்ப இருக்கிற காரணம், அதுக்குதான் பரிணாமம் ஏற்படுறது. அப்ப காரணத்துக்கும் காரியத்துக்கும் அபேதம் இருக்கணும், அங்கதான் பரிணாமி பாவம் இருக்கும்ங்கிறது ஒரு கைதியம். இன்னொன்னு என்ன, சாவயவஸ்யா, காரணம் சாவயவமா இருக்கணும். முத்து என்கிறது அநேகம் அவயவங்கள் உள்ளது, சின்ன சின்ன அவயவங்கள் பார்த்து இருக்கிறது. அதனால இந்த பார்த்தம் வேற வேற விதமா அது மாறுறது. அதனால பரிணாமம் சொல்லுவோம். அதனால சாவயவமா இருக்கணும். நிரவயவமான ஒரு திரவியத்துக்கு பரிணாமம் வர முடியாது. எப்படின்னா ஆகாசம் இருக்கு, ஆகாசத்துக்கு பரிணாமம் இல்லை, பரிணமிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அவயவங்கள் கிடையாது. அப்ப அவயவங்கள் இருந்தால் தான் பரிணமிக்கும். அதனால சாவயவஸ்யான்னு சொல்றது. அப்புறம் சத்திய விசித்திர ரூபாந்தர தரிசகத்துவம், சத்தியமான ஒரு ரூபம். கபாலம் என்கிறது எப்படி சத்தியமோ, கபாலம் இல்லை, மிருத்தியும் சொல்லுவோம். கபாலம் சொல்ல வேண்டாம், அது வைசேஷிகாவுடைய பாட்டு. காஞ்சிய சம்பிரதாயத்தில் தான் நிரூபணம் பண்றது. அதனால மிருத்துன்னு சொல்லுவோம். மிருத்துக்கு எப்பேற்பட்ட சத்தியத்துவம் இருக்கோ அப்பேற்பட்ட சத்தியத்துவம் கடத்துக்கும் இருக்கு. இது ரெண்டும் வியாவகாரிக சத்தியம்னு வச்சுக்கலாம். அதனால மிருத்து எப்படி சத்தியமோ கடவும் அப்படிதான் சத்தியமா இருக்கு. அதனால சத்திய விசித்திர ரூபாந்தர தரிசகத்துவம், சத்தியமான ஒரு விசித்திர ரூபம். விசித்திர ரூபம்னா ஏற்கனவே இல்லாத ஒரு புது ரூபம். அது பிண்டமா இருக்கும்போது, பிண்டமா இருக்கும்போது, இல்லைன்னா பூர்ணமா இருக்கும்போது அதுக்குள்ள அதுக்கு இல்லாத ஒரு புதுசான ஒரு ஃபார்மேஷன், அதுதான் விசித்திர ரூபாந்தரம். அந்த அப்பேற்பட்ட ரூபாந்தரத்தை காணிக்கக்கூடியது விசித்திர ரூபாந்தர தரிசகத்துவம் பரிணாமம் வதந்தி. அதுக்குதான் பரிணாமம் சொல்லுவோம். அதுக்கு உதாரணம் வசுந்தராயா இவ சத்திய சிருஷ்டி.
பசுங்கிறதுனா பூமி. பூமி எப்படி சத்தியமான பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறதோ பூமியை பரிணாமிக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த லட்சணத்தை இந்த டெஃபினிஷனை ஒரு லட்சணத்தினுடைய ஸ்டைலில் சதின்னு சேர்த்து சொல்லணும். கார்த்திக பாஷையில் சொல்லும்போது காரியகாரணையோர் அபேதே சதி அப்படின்னா காரியாசிங்கத்தே சதி அவயவத்தே சதி சத்தியன சமசத்தாக ரூபாந்தர ஜனகத்துவம் பரிணாமித்துவம் சொல்லலாம். சாஸ்திரியமாக சொல்லும்போது அது காரியாசிங்கத்தே சதி அவயவத்தே சதி சமசத்தாக ரூபாந்தர ஜனகத்துவம் பரிணாமித்துவம் என்கிற மாதிரி லட்சணம். அதுக்கு மேல விவர்த்த லட்சணமாக விவர்த்த லட்சணம் அடுத்த ஸ்லோகத்துல அபேதினோ நிர்விகதேர் அநேக மிருஷாஸ்வரூபாந்தர தரிசகத்துவம் விவர்த்த சப்தார்த்த இஹ பிரசித்த கரங்க வேதாதிவ சந்திரபேதா. இது விவர்த்தத்தினுடைய லட்சணம். அதிலும் அபேதினகான்னு இருக்கு. காரியகாரணையோட அபேதம் இருக்கு. இதுக்கு நம்ம வேதாந்தத்தில் இருக்கிற விஷ்டாந்தங்கள் எல்லாம் உதாரணங்கள். கயர்ல பாம்பு தெரியாது, இங்க கயிறுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு விவர்த்த காரணமா சொல்லலாம். அங்க தெரியக்கூடிய சர்ப்பத்துக்கும் கயருக்கும் அபேதம் இருக்கு. அபேதம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? தனியும் சொல்ல முடியாத அவதான். இந்த தெரியக்கூடிய பாம்பு தனி பொருள் சொல்ல முடியாது இல்லையா? இருக்கிறது ஏதோ அதுதான். அதனால அபேதம்னு இருக்கு. அபேதினா அப்புறம் என்ன நிரூபிக்கிறது? தன்னுடைய சுரூபத்தில் எந்த விதமான விகாரமும் ஏற்படாத பொருள். என்ன கயர்? கயர் அப்படி இருக்காங்க கேட்டா கயருக்கு எந்த விகாரமும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த ரெத்துவாய் தெரிவிக்கிறதுக்கு விகாரங்கள் தேவையில்லை. கயருக்கு அநேகமான விகாரங்கள் இல்லை, அதை பற்றி சொல்லல. ஆனா ஒரு கயரை பாம்பா தெரியறதுக்கு என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம். கயர்ல எந்த விகாரமும் தேவையில்லை. கயர் அப்படியே இருந்தால் போதும். நமக்கு தோஷம் இருந்தால் அந்த பார்க்கிறவனுடைய தோஷத்தினாலேயே அங்க கயருக்கு பாம்பு தெரியும். அதனால கயரில் உண்மையா எந்த பரிணாமமும் தேவையில்லை. அதனால நிரூபிக்கிறதே சொன்னார். நிரூபிக்கிறது விகாரதிகஸ்ய அநேக மிருஷாஸ்வரூபாந்தர தரிசகத்துவம். பரிணாம லட்சணத்துல சத்திய விசித்திர ரூபாந்தர தரிசகத்துவம். சத்தியம் இருக்கு, இங்க மிருஷா இருக்கு. பரமார்த்த சத்தியம் அல்லாத அநேகம் ரூபங்கள் தெரிகிறது. சமசத்தாகம் இல்லாத, சமசத்தை இல்லை, என்ன சத்தை? குறைந்த சத்தை. குறைந்த சத்தையோட அதிகமான சுரூபங்கள் எங்க தெரிகிறது? அங்க விவர்த்தத்துவம். விவர்த்த சப்தார்த்த இஹ பிரசித்தா தரங்க பேதாதிவ சந்திரபேதா. தரங்க பேதா சந்திரபேதா இருக்குது. எதிரியோ ஒரு ஜலாசயத்துல தரங்கங்கள் இருக்கு, அலை அடிக்கும். இந்த அலையில சந்திரபிம்பம் தெரியும். அப்ப ஒரு சந்திரன், ஆகாசத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்திரன் கட்டமான ஜலத்துல பிரதிபிக்கும் போது ஒரே சந்திரனா தெரியும். இந்த அலையில பிரதிபிக்கும் போது எத்தனை அலை இருக்கோ அத்தனை சந்திரன் தெரியும். அதுதான் சொல்ற தரங்க பேதாதிவ சந்திரபேதா. இந்த சந்திர பேதத்துக்கு என்ன காரணம்னு கேட்டா அலை காரணம். இந்த அலை என்கிறது ஒரு விவர்த்த காரணம் சொல்றேன். அந்த லட்சணங்கள் எல்லாம் வந்து சேர்க்க முடியாது. இப்படி பரிணாமத்துக்கும் விவர்த்தத்துக்கும் லட்சணம் தெரியாது. அதுக்குனால அகம் பிரஜாய பகு ஸ்வயம் ஸ்யாம் இத்தியாதினாதோ பரிணாமம் ஸ்வாம் விகாரம் இச்சாத்தம் அடப்ருவானா விவர்த்தவாதம் ஸ்ருதிராணினாய. இதை இந்த விஷயம் ஏற்கனவே தெரியாது. ஸ்ருதி எந்த வாதத்தை எடுத்துக்கிறது? காரியகாரண பாவம் செய்யும்போது ஸ்ருதி பரிணாமவாதத்தை எடுத்துங்க பிரம்மம் ஜெகத்காரணம் சொல்றதா, இல்ல விவர்த்தவாதத்தை எடுத்துங்க பிரம்மம் ஜெகத்காரணம் சொல்றதா? அதுக்கு பதில் சொல்றார், விவர்த்தவாதம் எடுத்துதான் பிரம்மம் ஜெகத்காரணம் சொல்றது. ஆனால் இதை சத்துன்னு சொல்ல முடியாது.
இந்த சித்தாந்தத்தை கொண்டு வர்றதுக்கு முதல் பரிணாமவாதத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்காக திருப்பி பார்த்தால் என்ன தெரியும், முதல் பரிணாமவாதம் சொல்ற மாதிரி தோன்றது. ஆனா அங்க கணிக்கக்கூடாது, தினமா அடித்து சொல்லணும். ஏன்னா அங்கதான் விதிசாபேதிகள் கிரகிச்சிருக்கா. விதிசாபேதிகள் ராமானுஜ பக்கத்தில் இருக்கிறதா எப்படி கிரகிச்சிருக்கா கேட்டால் அங்க பரிணாமவாதம் தான் எல்லாருக்கும். சுதிகளுக்கு தெரியறது இல்லையான்னு கேட்டால் தெரியறது இல்லையான்னு சொல்ல முடியாது. பரிணாமவாதம் மாதிரி தெரியறது சில இடத்துல. அது வச்சிருந்த பரிணாமவாதம், அதாவது பிரம்மத்துக்கு பரிணாமம், அப்ப நிலவயத்துக்கு எப்படி பரிணாமம், அதெல்லாம் வரலாம் சுதி வருது இல்லையா, அதனால ஒத்துக்க வேண்டியதான்னு சொல்லி போயிருக்கான். பாருங்க, விசாபேதத்துல பிரம்ம பரிணாம தேவைன்னு வச்சிருந்திருக்கான். பிரபஞ்சாகாரன பிரம்மா பரிணாமோ போட்டி. அப்ப நிரவயமா சாவயவமா, சாவயவம்னு சொன்னா அனித்தியத்துவம் வருமே. சரி, நிரவயவம்னு சொல்லி சொன்னா எப்படி பரிணாமம்? நிரவயமான தெய்வத்துக்கு நிரவயமான ஒரு பொருள் பரிணமித்திருக்கிறது எப்படி சொல்ல முடியும் கேட்டால் அதெல்லாம் சொல்ல முடியும். லோகத்துல பாக்குற மாதிரி நீங்க அதை யோசிக்கவே வேண்டாம். சொல்லி சொல்றது இல்லையா, அப்படியே ஒத்துக்க வேண்டியதான், அவ்வளவுதான். சொல்லி மேலே போயிருக்கோம். ஆனால் அது தப்பு. சொல்லி சொல்றது இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா சொல்லியோட தாற்பயம் என்ன என்கிறது ரொம்ப முக்கியமா யோசிச்சு பார்க்கணும். அப்பதான் தெரியும் சில விஷயங்கள் அது சொல்றதுக்காக வரல, அதுக்கு மேல இன்னும் போறதும் தெரியும். அப்பதான் அதை கிரகிக்க முடியும். சொல்லி சொல்றதுனால அப்படியே இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. உபகத்தி இருக்கணும். பிரத்யட்சத்துக்கும் அனுமானத்துக்கும் விருத்தமான விஷயம் இது சொல்றதுனால ஒத்துக்குவோம் சொல்லக்கூடாது. அப்ப நீங்களும் எதை வித்தியாசத்தை ஒத்துருக்கிறது, அதை பிரத்யட்ச விருத்தமாக கேட்டா இல்லை, அது பிரத்யட்ச விருத்தம் இல்லை எங்களுக்கு நம்ம சாதிக்க போறோம் இல்லையா. அதுக்குத்தானே எத்தனையோ கிரந்தங்கள் ஏற்பட்டிருக்கு. ஜெகத்தினுடைய வித்தியாசம் என்கிற செயல் பிரத்யட்சத்துக்கோ அனுமானத்துக்கோ ஒன்றும் விருத்தமான ஒரு தியரி கிடையாது என்கிறது நம்ம யுக்தியினாலும் நிரூபணம் பண்றோம். அதனால பிரத்யட்ச விருத்தமான ஒரு கன்செப்ட் அதை திருப்பி சொன்னாலும் ஒத்துக்கணும் என்கிற ஒரு சம்பிரதாயம் இல்லை, கிடையவே கிடையாது. அதுதான் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, இருக்கட்டும். இப்போ இவர் அந்த விஷயத்தை காணிக்கிறார். எதிர்ந்து பார்த்தால் முதல் பரிணாமவாதம் மாதிரி தான் தெரியும். ஆனால் அதை தாண்டி மேலே போறதும் தெரியாது. அந்த வரைக்கும் கொஞ்சம் கணிச்சு பார்த்தா தான் தெரியும். அகம் பிரஜாயேய பகு ஸ்வயம் ஸ்யாம் இத்தியாதினா ஆதவு பரிணாமம் முக்கியா. பரிணாமம் முக்கியான்னு சொன்னா என்ன, பரிணாமம் மாதிரி சொல்லி பரிணாமம் சொல்லியாச்சுன்னு சொல்ல முடியாது. அகம் பிரஜாயேய, நானே ஜனிக்கிறேன். அகம் பகு ஸ்வயம் ஸ்யாம், நானே பலதான் மாறிடுறேன். அப்படி எல்லாம் ஒரு சங்கல்பத்தினுடைய ஆகாரம் தெரியுது. பரமாத்மா ஜெகத் சிருஷ்டி பண்ணும்போது எப்படி சங்கல்பம் பண்றார் என்கிற அந்த சங்கல்பத்தினுடைய சொரூபத்தை திருப்பி காமிக்கும் போது அகம் பிரஜாயேயா அகம் பகுஸ்யாம் பிரஜாயேயா அகம் ஸ்வயம் பகுஸ்யாம் இல்லையா, நானே பலதான் மாறிடுறேன் அப்படி இருக்கும்போது இங்க நானே மாறுறேன்னு தெரியுது இல்லையா. நான் என்னுடைய சரீரத்தை விட்டு வேறு விதமா பிரபஞ்சாகாரேன இப்ப நான் சுத்தமான சத்ரூபத்தில் இருக்கேன். அதே சன்னியத மகிரஹாதின்னு சொல்ற மாதிரி கேவல சத்ரூபமா இருக்கிற நான் பிரத்யேக பூர்வம் சிருஷ்டிக்கு முன்னாடி கேவல சத்ரூபத்தில் தான் இருந்திருக்கோம். அப்பேற்பட்ட நான் பரமாத்மா எப்படி நினைக்கிறார், எப்படி சங்கல்பம் பண்றார், அகம் பகுஸ்யாம். இப்போ தன்மாத்திர கேவல தன்மாத்திர ரூபமா இருக்கிற நான் பல ரூபமா பிரபஞ்ச ரூபமா மாறுறேன். இப்படி ஒரு சங்கல்பத்தினுடைய ஒரு ரூபம் தெரியாது. இது பார்த்தா என்ன தோன்றது, ஓ இந்த பரமாத்மாவுக்கும் விசாரங்கள் உண்டு அதுதான் தோன்றது. பலதா இல்லைன்னா பலதா எப்படி மாற முடியும், மாறுறேன்னு சொல்றது இல்லையா, மாறாம இருக்கிறது இல்லை, மாறுறேன் இருக்கு. சஜா ஏயா, நான் ஜெயிக்கிறேன் அப்படிலாம் இருக்கு. அதனால இந்த பரமாத்ம ஸ்வரூபத்திலையும் விசாரங்கள் தான் இருக்கு. அதனால
அது பரிணாமத்தை தான் சுதி சொல்றதுங்கிற மாதிரி தோணும். ஆனால் அது அப்படியே எடுத்துக்க முடியுமா? முடியாது. ஏன்னா விகாரம் இத்தாத்வமகத்ருவான விவர்த்தவாதம் ஸ்ருதிராமினாய ஸ்ருதி விவர்த்தவாதம் ஆநினாய. ஸ்ருதி கடைசியில் என்ன பண்ண? விவர்த்தவாதத்தை தான் கொண்டு வந்து கொடுக்குது. ஆநினாய அனிதவதி ஸ்ருதி விவர்த்தவாதமேவ அனிதவதி. விவர்த்தவாதத்தை தான் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்க. ஏன் அப்படி எப்படி தெரியுதுனால் நித்யாத்தம் ப்ருவானா, இல்லைன்னா நித்யாத்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பரிணாமவாதம் தான் திருச்சி சம்மதமாக இருந்தால் ஜெகத்தினுடைய நித்யாத்வத்தை சொல்லவே வேண்டாம், சொல்லணும் என்ற சொல்லவே கூடாது. ஏன்னா சத்திய ரூபாந்தர ஆபத்துக்கள் பரிணாம, அதுக்குதான் பரிணாம லட்சணம் ஏற்கனவே சொன்னார். பரிணாமத்தினுடைய டெஃபினிஷன் என்ன? சத்திய ரூபாந்தர ஆபத்தி பரிணாமம். சத்தியமான ரூபாந்தரம், அப்பேற்பட்ட ரூபாந்தரம் வேறதா இருந்தால் தான் பரிணாமம்னு சொல்ல முடியும். ஆனா அதை சொல்ல விரும்பலை இது. அதுக்குதான் மித்யாத்துவாதத்தை கொண்டு வந்திருக்கேன். அப்ப விகாரங்கள் எல்லாமே மித்தின்னு சொல்லும் பொழுது என்ன கிரகிக்கணும் கேட்டால், இது தெரியக்கூடிய ரூபங்கள் அர்த்தம் இல்லைப்பான்னு தெரியும். அர்த்தம் இல்லைனால் பரமாத்மாவுக்கு ஏற்பட்ட விகாரங்களும் வாஸ்தவமான விகாரங்கள் இல்லை. விகாரம் மாதிரி தோன்றதாக விகாரங்கள் உண்மையான விகாரம் கிடையாதுன்னு. இப்போ உண்மையான விகாரங்கள் வாஸ்தவத்தில் இல்லாத பொழுது விகாரங்கள் இருக்கிற மாதிரியும் ஏதோ புதுசான சிருஷ்டிகள் வந்த மாதிரியும் அசத்த ரூபம் தெரியவதா இருந்தால் அதுக்குதானே விவர்த்தம் பேர். அங்குதானே விவர்த்த காரணத்தும் சொல்லி ஆகணும். இங்கேயும் அப்படிதான் ஸ்ருதியோட சித்தாந்தம் கிடைக்கிறது. அதுக்குதான் மித்யாத்துவாதம் ஸ்ருதி சொல்றது. இதுக்கு மேல ஸ்ருதியோட மித்யாத்துவாதமே கிடையாதுன்னு யாருக்காவது வேணும்னா ஆர்கியூ பண்ணலாம், அது வேற விஷயம். ஸ்ருதி எத்தனையோ மித்யாத்துவாதங்கள் இருக்குன்னு காமிக்கணும். மித்யாத்துவாதத்துக்கு அனுகூலமான எத்தனையோ வாக்கியங்கள் காமிக்க முடியும். அதனால மித்யாத்துவாதம் ஸ்ருதி இருக்கு. இந்த மித்யாத்துவாதம் இருக்குனால் விவர்த்தவாதத்தை பரம சித்தாந்தமா காமிக்கிறது தான் இந்த மித்யாத்துவாதம் ஸ்ருதியில ஏற்பட்டிருக்கு. அதனால நம்ம சித்தாந்தத்துக்கு எந்த விதமான தோஷங்களும் கிடையாது. இப்போ சில பேர் கேட்டா அது என்ன, நான் கேட்ட மாதிரி மித்யாத்துவாதமே கிடையாது ஸ்ருதியில, அவளுக்காக சொல்றது மாயா ஸ்ருதி ஸ்மிருதிவத சகலம் ததாக வஸ்துத்வம் அர்ஜனபரம் கடதே விவர்த்தே சர்வஸ்ய காரண விகார விபாக பாக ராக ஆதிர்வஸ்ய பரமார்த்ததையா பிரதீதே. மாயா ஸ்ருதி ஸ்மிருதிவத எத்தனையோ ஸ்ருதி வாக்கியங்கள், எத்தனையோ ஸ்மிருதி வாக்கியங்கள், ஏகப்பட்ட புராண வாக்கியங்கள், பாகவதம் எல்லாம் பார்த்தா பிரத்யத்தியாயம் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நமக்கு பார்க்க முடியும். இந்த மாயாவாதம், மாயா 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 மதுவன் மாயா மாயாமயம் பிரபஞ்சம், எத்தனை இடத்துல இந்த விசேஷம் இருக்கு பாருங்க. மாயாமயமான பிரபஞ்சத்தை கிருஷ்டி பண்ணி உபசம்ஹாரம் பண்ணி அப்பேற்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம். எத்தனையோ ஸ்திதிகள் அப்படியே இருக்கு. இதெல்லாம் என்ன காமிக்கிறது? நீங்க எதுக்கு மாயாமயம் சொல்லணும்? மாயன்னு சொன்னால் இதுல மாயங்கிறது பகவானுடைய சக்தியை பற்றி சொல்றதுன்னு வாசல் நமக்கு சம்மதம் தான். அதுக்கு ஒன்றும் விரோதம் இல்லை, பகவானுடைய சக்தி தான். ஆனா எப்பேற்பட்ட சக்தி? சக்தி இல்லைங்கிறது இல்லை, சக்தி தான். ஆனால் எப்பேற்பட்ட சக்தின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? இல்லாத வசதியே இருக்கிற மாதிரி காமிக்கக்கூடிய சக்தி. இது அப்படி துரியாக்கியானம் என்றால் கேட்டால் துரியாக்கியானம் இல்லை, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். லோகத்துல அவனுடைய மாயை சொன்னா என்ன அர்த்தம்? மாயாஜாலம் சொன்னா என்ன அர்த்தம்? மெடிசன் சொல்றதுயா, மேஜிக் ஷோ. அங்க என்ன மாயாஜாலம் இருக்கிறது அப்படியே காமிக்கிறதா இருந்தா மாயாஜாலம். அது இல்லாத பொருள் இருக்கிற மாதிரி காமிக்கும் போதுதான் மாயை என்கிற வார்த்தை பிரயோகிக்கப்படுறது. லோகத்துல விவகாரத்தில் இருக்கு மாயா சாஸ்திரம், இதுதான் சொல்றது. கர்மசாஸ்திரத்துல
கபடமா ஒரு கொடுக்கிறது. அதுக்கு மாயா கூட சாட்சி இதெல்லாம் பேரு இருக்கு. அதனால எத்தனையோ இடத்துல மாயா என்கிற வார்த்தை கபடம் என்கிற அர்த்தத்துல இருக்கு. அத்மா கபடம் நாட்டியம் இருக்கிறது வேற விதமா காணுகிறது. எல்லா இடத்துலையும் ஒரே அர்த்தம் தான். அதனால அமிர்தம் இப்பேற்பட்ட அர்த்தத்தில் மாயா என்கிற வார்த்தை பிரசித்தமா இருக்கு. அந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தமே அது. அதனால நம்ம விரியாக்கானம் இன்னும் பண்ணல, நீங்க தான் விரியாக்கானம். ஏன்னா அவ வந்து சத்தியமான ஒரு இதுன்னு சொன்னால் அது விரியாக்கம். இது லோகத்தில் இருக்கிற அர்த்தம் அப்படியே சொன்னால் அது சரியான வியாக்கியானம். அதனால மாயா ஸ்ருதி ஸ்மிருதி கதா, மாயா மாயான்னு சொல்லக்கூடிய சுதிவாக்கியங்களும் ஸ்மிருதிவாக்கியங்களும் எல்லாமே இதுதான் காண்கிறது. நித்தியாசவாதத்துக்கு தான் சப்போர்ட் பண்றது. மாயா ஸ்ருதி ஸ்மிருதிவத சகலம் ததாத வஸ்துத்வம் அர்ஜனபரம் கடதே விவர்த்தே. வஸ்துத்வம் அர்ஜனம், பிரபஞ்சமா தெரியக்கூடியத ஒரு வஸ்து இல்லைன்னு காமிக்கிறதுக்கு வஸ்துத்வம் கிடையாது, அவஸ்து. அதனால வஸ்துத்வத்தை மர்தனம் பண்றது. மர்தனம் பண்றதுன்னு அர்த்தம் அடிக்கிறது. வஸ்துத்வத்தை துவம்சம் பண்றது, வஸ்துத்வத்தை நிராகரணம் பண்றதுன்னு வஸ்துத்வம் கிடையாது. வஸ்துவா தெரியுது என்கிற அபிப்பிராயம் தான் தெரியுது. வஸ்துத்வ மர்தனபரம், வஸ்துத்வத்தை மர்தனம் பண்றது. அதெல்லாம் எப்படி தெரியும், எப்படி உபகரணமாயிடும்? விவர்த்தே கடது, விவர்த்தம் ஆகுது. எப்படின்னா தான் இதெல்லாம் கடிச்சு, இதுதான் எல்லாமே இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியும். இதுன்னா அப்படியே அர்த்தம் மாற்றி 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 இஷ்டப்படியா சொல்ல வேண்டியதா போயிடும். அது பெரிய தப்பு. இருக்கிற வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் மாற்றி சொல்றதுன்னா அதோட பெரிய பாபம் கிடையாது. அதுதான் பெரிய பாபம். புதுசும் புராணங்களுக்கும் அர்த்தம் மாற்றி சொல்றது, இருக்கிற அர்த்தத்தை எதிர அர்த்தத்தை சொல்றதுதான் பாபம், மகாபாபம். அதுதான் இதெல்லாம் இந்த பாபம் பண்ணாம இருக்கிறதுனால நீங்க ஏற்ற வார்த்தைக்கு வேணும், இல்லைன்னா பண்ண முடியாது. சர்வசிய காரண விகார விபாக பாஜ, சர்வசிய காரண விகார விபாகம், காரண காரிய விபாகம்னு இருக்கும். காரணகாரி விபாகத்தோட இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களுக்கும் பிராக ஆதிர்கத்திய பரமார்த்ததையா பிரதீதே. பிராக ஆதிர்கத்திய முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய காரிகாரண பாவத்திய பரமார்த்ததையா பிரதீதே. இந்த காரிகாரண பாவம் என்கிறது பரமார்த்தமா தெரியக்கூடியது. ஆனால் பரமார்த்தம் இல்லை என்கிறது விவர்த்த வாக்கில் வந்து முடிவெடுக்கணும். சங்காதவாதம் உபகம்யது தத்திர பற்றே சம்பந்த பாவ இது சூத்திரபிரதாக தோஷம். स्थायी भदंत समये नहि कश्चिदत्र संघात संजनन शक्ति समन्वितोस्ति. இது என்ன கேட்டால் சங்காதவாதம் உபகம்யது தத்திர பற்றே, அது எந்த பக்கத்துல? சங்காதவாதம் மௌத்தாவுடைய பக்கத்தில் சங்காதவாதம் இருக்கு. அப்படின்னா காரிகாரண பாவமே கிடையாது. காரணமா ஒரு குரூப்பான் இருந்தால் நிற்கும்போது காரியம்னு பெயர், அவ்வளவுதான். அப்படி ஒரு வாதம், இது சங்காதவாதம். அந்த அத்வைதத்துல வந்து காரிகாரண பாவமே கிடையாதுன்னு சொல்லல. காரிகாரண பாவம் கிடையாது, இது இல்லை அத்வைதவாதம். எல்லாமே இருக்கு. ஆனால் பரமார்த்த சத்தியம் இல்லைன்னு சொல்றோம். பரமார்த்த சத்தியம் இல்லைன்னு சொன்னால் ஒண்ணுமே கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. அது நடுவில் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதை கவனிக்க வேண்டியது. ஒண்ணுமே கிடையாது அப்படி அர்த்தம் இல்லை. காரிகாரண பாவம் நாஸ்தி, அது அத்வைத கிரந்தத்தில் எங்கேயும் தெரிஞ்சுக்க முடியாது. காரிகாரண பாவம் அஸ்தி, ஆனால் பாரமார்த்திக சத்தியம் கிடையாது, வியாவகாரிக சத்தியம் வச்சுக்கணும். அவ்வளவுதான். சங்காதவாதம் உபகம்யது தத்திர பற்றே, சங்காதவாதத்தை எடுத்துட்டு போனால் அந்த பக்கத்துல என்ன குழப்பம்? சம்பந்த பாவம், சம்பந்தாக. இது சங்காதம் பண்றவன் யாரு? பௌத்த மதத்துல. அதுதான் கஷ்டம். பௌத்த மதத்துல ஈஸ்வரன் ஒத்துக்கிறது இல்லை, ஈஸ்வரனே அவா ஒத்துக்கிறது இல்லை. ஜெகத் சிருஷ்டிக்கு ஒரு கர்த்தா வேணும்ங்கிறது அவளுடைய சித்தாந்தத்தில் கிடையாது. அதனால நீங்க சொல்ற மாதிரி சங்காதமாகவே இருக்கட்டும்,
ஆனால் இந்த பரமாணு சங்காத்தத்தை பண்றவன் யாரு? தனித்தனியா நிற்கக்கூடிய பரமாணுக்களை ஒரு குரூப்பா மாற்றணும் இல்லையா? அவதான் கடமா தோணும். அது மாத்திரவன் யாரு? அது பண்ற ஒரு கர்த்தா யாரு கேட்டால் பதில் இல்லை. அதனால சம்பம் பிரபாவம், சம்பம் தான் ஆச்சு. சம்பனம் சொன்னால் குரூப்பா மாத்திரமே அர்த்தம். குரூப் அது ஒரு சமூகமா நிற்க வைக்கணும். அப்பதான் அது ஒரு காரிய ரூபமா தெரியும். சரி, அப்படி இருந்தாலும் அந்த ஒரு சமூகமா நிற்க வைக்கிற ஒரு கர்த்தா வேணுமே, ஒரு சேதனம், ஒரு ஆசாமி இருக்கணுமே. அந்த ஒரு சேதனை நீங்க ஒத்துக்கிறது இல்லை. அதனால இதுதான் உன்னுடைய பக்கத்தில் தேசம் என்கிறது யார் சொல்றார்? சூத்திரதாகம், சூத்திரகாரன் சொன்னார். சமுதாய உபயசேதுகேது கதப்பிராப்தி சொல்றார் பிரம்மதேசம். சமுதாய உபயசேதுகே அப்படி உபயசேதுகேது சமுதாய, சமுதாயம்னா குரூப்ல சங்காதம். அந்த சங்காதத்துக்கு 2 விதமான காரணங்கள் எல்லாம் சொல்றது. அது எப்படியாவது இருக்கட்டும். நான் சொல்லக்கூடிய தோஷம் என்ன? அது அப்பிராப்தி, ஒரு சங்கம் தான் கிடையாதுனால் அந்த சங்காதம் கிடைக்க போறதும் இல்லை, நிற்க போறதும் இல்லை. அதனால அந்த பக்கம் சரியில்லை. சாயி வதந்த சமயே நதி கஷ்டிதற்ற சங்காத சம்பஜன சங்காத சஞ்சனன சக்தி சமன்விதே. சங்காத சஞ்சனன சக்தி சமன்விதா இதனால் சங்காதத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி உடையவன். சங்காத சஞ்சனன சக்தி சமன்விதா, சங்காதத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி உடையவன். அஸ்தி, அஸ்தி இல்லை, நாஸ்தி, நகி அஸ்தி, நகி கஷ்டித அത്ര சங்காத சஞ்சனன சக்தி சமன்விதா அஸ்தி அത്ര அவமதே. என்னுடைய மதத்துல சம்பந்தா கிடையாது. அதனால சாயி கஷ்டித சம்பந்தான அஸ்தாயி வருது. பரந்து சாயி நாஸ்தி, ஸ்திரமா இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்டிகர்த்தா கிடையாது. பதந்த சமயே, பதந்த சமயே சொன்னால் பௌத்த மதே, பௌத்த மதத்துல இந்த ஒரு தோஷம் அவளுக்கும் போய் சேர்றது. அப்புறம் ஆரம்பவாதம் உபகமிய கடிய யுத்தே தத் பிரக்ரியாம் அனுசரன் விதிகாரமாக வைசேஷிகம் பிரதி மகத்வதிதம் யோக்கியம் எதுவாது தீர்க்கவதிதம் ஜடனித்தன. இது வைசேஷிக பட்சத்தை நிராகரணம் பண்ணக்கூடிய அதிகரணம் மகத்வா ஹர்ஷ பரிமண்டலாபியாம் சூத்திரத்தில் ஆரம்பிக்கிறது. அங்கே என்ன சொல்றாருன்னா ஆரம்பவாதத்தை கண்டம் பண்றது. உண்மையை ஆரம்பவாதத்தை கண்டனம் பண்ணல, ஆரம்பவாதிகள் கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கறதா. ஆரம்பவாதிகள் என்ன கேட்கறதுன்னா, இந்த சேதனக பரமாத்மா ஜெகத்துக்கு காரணம் எப்படி ஒத்துக்க முடியும்? ஜெகத்து அச்சேதனமாற்று, அச்சேதனமான ஜெகத்துக்கு சேதனக பரமாத்மா எப்படி காரணமாக இருக்க முடியும்? அவருடைய கேள்வி. அதுக்கு நம்ம பதில் கொடுக்கறது அப்படி இல்லை. சேதனக பரமாத்மா காரணம், அதனால என்ன பற்றி சேதனக காரணம், அச்சேதனம் காரியம். இது தப்பு என்னன்னா, காரியம் சேதனனுடைய காரியமா இருந்தால் காரியத்திலும் சைதன்யம் வரவே. ஜெகத்தை ஜடமா இருக்க முடியாது. காரணத்தில் இருக்கக்கூடிய சைதன்யம் காரியத்தில் வரணும் இல்லையா? காரணத்தினுடைய குணம் காரியத்தில் வரணும் இல்லையா? இப்போ ஒரு வஸ்திரம் பண்ணும்போது அந்த த்ரெட்ஸ் எல்லாம் எந்த கலர்ல இருக்கோ அந்த கலர் அந்த வஸ்திரத்திலும் வருது இல்லையா? அந்த மாதிரி காரணத்தில் இருக்கிற குணம் காரியத்திலும் சரி. அதனால பரமாத்மா சேதனா, இந்த பரமாத்மாவுடைய காரியமா இருந்தால் ஜெகத்தை அதுவும் சேதனமா இருக்கணுமே. ஆனா சேதனமா இல்லை. அதனால பரமாத்மா ஜெகத் காரணம் இல்லை என்கிறது வைசேஷிகால் சொல்றார். இப்படி அவ கேட்கிற கேள்விக்கு அவளுடைய சித்தாந்தத்திலேயே எடுத்து விதிகாரத்தை காமிக்கிறார் சூத்திரகாரர். அப்படின்னா காரணத்தில் இருக்கிற குணங்கள் அத்தனையும் காரியத்தில் தெரியும் என்கிறது நியமனம் கிடையாது. அது நமக்கு நம்மளுடைய பக்கம் சமர்ப்பிக்க முடியும். காரணம் பரமாத்மாவுக்கு சைதன்யம் இருக்கு. ஆனால் இந்த சைதன்யம் கடபடாதி பிரபஞ்சத்தில் தெரியறதில்லை. என்ன காரணம்? அப்படிதான் காரணத்தில் இருக்கிற எல்லா குணங்களும் காரியத்துல வந்துதான் ஆகணும் என்கிற அவசியம், கட்டாயமா வந்துதான் ஆகணும் என்கிறது இல்லை. அதனால சில குணங்கள் வரும், சில குணங்கள் வராது. அவ்வளவுதான்.
ஏன் அப்படி இருக்க முடியாதுன்னு கேட்குறான் வைசேஷிகன். இருக்க முடியும், நீங்களும் அப்படிதான் ஒத்துக்கிட்டு ஆகணும். சில இடங்களில் உங்களுக்கு இடங்கள் இருக்கு, அப்பேற்பட்ட சில சூழ்நிலை இருக்கு, உங்களுக்கும் இருக்குன்னு காமிக்கிறார் சூத்திரக்காரர். ஆரம்பாடு பிரக்கிரியாம் அனுசரன் அதிகாரமாகும். தப்பிரியாம் அனுசரன் அவளுடைய வைசேஷிகாளுடைய பிரக்கிரியையே அனுசரிக்கின்ற அவா சொன்ன நியமத்துக்கு அவளுடைய சம்பிரதாயத்துக்குள்ளேயே விரோதம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. அந்த ரூல் அந்த ரூல் வயலேட் பண்றதா இருக்கு, அவளுடைய மதத்துக்குள்ளேயே இருக்குங்கிறது காண்கிறார். வைசேஷிகன் பிரதி இது வைசேஷிகன் காட்டுங்க சூத்திரக்கார சொன்னார். மகத்வதிகம் வேத்யம் எத்வாதி தீர்கவதிகம் ஜெகமுத்தனேன மகத்வா ஹ்ரஸ்வ பரிமண்டலார்த்தம் ஒரு அதிகாரம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அணு ஹ்ரஸ்வ பரிமாணேபியோ கணிதேபியோ யதா மகத் பிரணிதம் ஜாயது. கணிதத்திலிருந்து பிரணிதம் வருது இவாளுடைய சித்தாந்தம். சுருக்கமா சொல்றேன், அவளுடைய சித்தாந்தத்துல பரமாணுவிலிருந்து கணிதம், 2 பரமாணுக்கள் சேர்ந்து கணிதமாகவும் வருது, 3 கணிதங்கள் சேர்ந்து பிரணிதமாகவும் ஆறுது. இப்படி எல்லாம் காரியம் காரணம் காரியம் காரணம் பெறும். அதுல நார்மலி என்ன வரும், காரணத்தில் இருக்கிற குணங்கள் எல்லாம் காரியத்துல பெறும். ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி கிடையாது. அதுக்குதான் ஒரு இடம் காமிக்கிறார். கணிதத்திலிருந்து எப்படி பிரணிதம் வருதோ, கணிதத்திலிருந்து பிரணிதம் வரும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த கணிதத்தில் இருக்கிற அத்தனை குணங்களும் பிரணிதத்தில் வரல. அது சரி, அணுத்துவம் ரத்தத்துவம் இப்படி 2 குணங்கள் பிரணிதத்துக்கிட்ட இருக்கு. அணுபரிமாணம் ரத்தத்துவம். கணிதம் என்ற கணிதம் அணுபரிமாணத்தோட இருக்கு, ரத்தமாகவும் இருக்கு. அதனால கணிதத்தில் என்ன இருக்கு, 2 குணங்கள், ஒன்னு அணுபரிமாணவத்துவம், இன்னொன்னு ரத்தத்துவம். ஆனால் இந்த கணிதத்தினுடைய காரியமான பிரமிதம் மகத்து தீர்க்கங்கள் இருப்பது. பிரமிதத்துல ரத்தத்தும் இல்லை, தீர்க்கத்தும் இல்லை. அந்த மாதிரி பிரமிதத்துல அணுத்தம் இல்லை, மகத்தும் இருக்கு. இப்ப என்ன, காரணத்தில் இருக்கிற அத்தனை குணங்களும் காரியத்துல வந்துதான் ஆகணும் என்கிற ஒரு சித்தாந்தம் எங்களுடைய மதத்திலேயே கிடையாது. எங்களுடைய மதத்திலேயே அதனுடைய உல்லாசனம் நடந்திருக்கு. அதனால என்ன எப்படி கேட்கிறார், எங்களுடைய மதத்துல அது அந்த நியமம் நன்றாக பரிபாலனம் பண்ணப்பட்டிருக்குன்னா என்ன கேட்கிறேன். என்னுடைய மதத்திலேயே அதுக்கு அதிகாரம் வந்திருக்கனால் என்னையே கேட்க முடியாது. அதனால நான் புது சித்தாந்தத்தை எடுத்துட்டு போறோம். அதனால இந்த மாதிரி கேள்விகளுக்கு அந்த இடம் கிடையாதுன்னு சொல்லி அவளுடைய மதத்தையே எடுத்துட்டு அவளுடைய சித்தாந்தத்தை தப்போன்னு காமிக்கிறதுக்காக ஒரு அதிகரணம் வந்திருக்கு. அந்த அதிகரணத்தினுடைய சாரம் சுருக்கமா இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு இதோட நான் முடிக்கிறேன். லேட்டா ஆரம்பிச்சதுனால அடுத்த வாரம் பார்க்கலாம்.